Chennai Silks. தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்த நிலையில் தற்போது சில நாட்களாக குறைய தொடங்கியிருக்கிறது. வாரத்தின் முதல் நாளான நேற்று தங்கம் விலை குறைந்த நிலையில் இன்றும் தங்கம் விலை அதிரடியாக சரிந்துள்ளது. தொடர்ந்து தங்கம் விலை சரிந்து வருவதால் நகை பிரியர்கள் குஷி அடைந்துள்ளனர். இந்த சரிவுக்கு என்ன காரணம்? இப்போது நகை வாங்கலாமா? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். சென்னையில் இன்று 1 கிராம் தங்கம் 120 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 சவரன் தங்கம் விலை 960 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கடந்த 5 நாட்களாகவே எந்தவித மாற்றமும் இன்றி சென்னையில் 1 கிராம் 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று அதிரடியாக சரிந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 15 ரூபாய் குறைந்து 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்றும் வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி விற்பனையாகிறது. 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் செவ்வாய்க்கிழமை சரிவை சந்தித்தன. கடந்த வர்த்தக அமர்வின் தொடர்ச்சியாகத்தான் இந்த வீழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த வார இறுதியில் அமெரிக்காவின் மிக முக்கியமான பொருளாதார தரவுகள் வெளியாக உள்ள நிலையில் முதலீட்டாளர்கள் பெரும் எதிர்பார்ப்புடனும் எச்சரிக்கையுடனும் காத்திருப்பதுதான் இந்த விலை மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. வார தொடக்கத்தில் சீனா மற்றும் அமெரிக்காவில் சந்தை விடுமுறைகள் இருந்ததால் வர்த்தக அளவு வழக்கத்தை விட குறைவாகவே காணப்பட்டது. மேலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு சற்று உயர்வு கண்டதும் தங்கம் போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்களின் விலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த வாரத்தின் முக்கிய கவனம் முழுவதும் அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் மீதுதான் உள்ளது. புதன்கிழமை அன்று வெளியாக உள்ள ஜனவரி மாத கூட்டத்தின் அறிக்கைகள் வட்டி விகிதங்கள் குறித்து வங்கி என்ன நினைக்கிறது என்பதை வெளிப்படுத்தும். மேலும் வியாழக்கிழமை அன்று வெளியாக உள்ள PCE விலை குறியீட்டு தரவுகள் மிக முக்கியமானவை. உதாரணமாக, பணவீக்கம் குறையாமல் இருந்தால் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க தயங்கும். வட்டி விகிதங்கள் குறையாத பட்சத்தில் முதலீட்டாளர்கள் தங்கம் வாங்குவதை விட வங்கி பத்திரங்களில் முதலீடு செய்யவே அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இது தங்கத்தின் தேவையை நேரடியாக குறைக்கும் ஒரு காரணியாகும். அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியல் மாற்றங்களும் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்ததாக ஃபெடரல் ரிசர்வ் தலைவராக கெவின் வார்ஷ் என்பவரை பரிந்துரைத்திருக்கிறார். இது முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒருவித கலக்கத்தை உண்டாக்கியுள்ளது. கெவின் வார்ஷ் பொதுவாக வட்டி விகிதங்களை குறைப்பதில் அதிக ஆர்வம் காட்டாதவர், ஹாக்கிஷ் என கருதப்படுகிறார். இவரது நியமனம் பற்றிய செய்தி வெளியானவுடன் கடந்த ஜனவரி மாதம் உச்சத்தில் இருந்த தங்கம் மற்றும் பிற உலோகங்களின் விலையிலிருந்து முதலீட்டாளர்கள் லாபத்தை வெளியே எடுக்க தொடங்கினர். அதாவது ப்ராஃபிட் புக்கிங் செய்ய தொடங்கினர். உதாரணமாக, ஒரு சொத்தின் விலை மிக வேகமாக உயரும்போது மீண்டும் விலை குறையக்கூடும் என அஞ்சி முதலீட்டாளர்கள் அதை விற்று பணமாக்குவது வழக்கம். இதுவே தற்போதைய விலை வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகும். இத்தனை அழுத்தங்களுக்கு மத்தியிலும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் தங்கத்தின் விலையை தாக்குப்பிடிக்கின்றன. குறிப்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமெரிக்காவின் இராணுவ நெருக்கடி போன்றவை ஒரு போர் சூழலை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. போர் அல்லது பொருளாதார நெருக்கடி காலங்களில் தங்கம் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக கருதப்படுகிறது. உதாரணமாக, பங்குச்சந்தை வீழ்ச்சியடையும் போது மக்கள் தங்கத்தை நம்பி முதலீடு செய்வார்கள். இந்த அரசியல் பதற்றம் நீடிப்பதால் தங்கத்தின் விலை பெரிய அளவில் சரிந்து விடாமல் ஓரளவுக்கு நிலைத்தன்மையோடு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சரிகிறது. இருப்பினும் இந்த வார இறுதியில் வெளியாகும் பணவீக்க தரவுகளே உலோக சந்தையின் அடுத்த கட்ட நகர்வை உறுதி செய்யும். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.